வாங்க, செந்தூர் முருகன் சேனல்லேருந்து ஒரு பருப்பு பொடி தயார் பண்ண போகிறேன். அது எப்படி தயார் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம் தொலி உளுந்து எடுத்து சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வறுக்கணும். 2 ஸ்பூன் மல்லி போட்டு வறுத்துக்கிடணும். அடுத்தால நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் காரம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 15 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தல், பருப்பு எல்லாம் போட்டு வறுத்துக்கிட்டு திரிச்சிட்டு, கடைசியாக பூண்டு, புளி, அதுக்கப்புறம் காயம் எல்லாம் போட்டு நீங்கள் வறுத்து திரித்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும், நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். புளி போட்டு திரிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது. அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் அருமையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. போட்டு எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி திரிச்சதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன புளி தேவைன்னா புளி போட்டுக்கிடலாம் கூடுதலாக. அதுக்கு அடுத்தாக்கில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடலாம். பண்ணி பாருங்கள். நாங்கள் அழகாக பண்ணிடுவோம். ஒன்று தான் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.